ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாராட்டத்தக்க வகையிலே தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை இயக்குநராக சிறப்பான முறையிலே பணியாற்றி பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் கல்வெட்டுகளை எல்லாம் கண்டுபிடித்து தமிழக மக்களுக்கு பெருமையை சேர்த்து இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் கூட அவருடைய நினைவுகள் தொடர்ந்து தமிழக மக்களின் உள்ளங்களிலே இருக்கின்ற வகையில் இன்றைக்கு நம்முடைய சம்புவராயர் ஆய்வு மையத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற படைவீடு சம்புவராயர்கள் வரலாற்றை உலகறிய செய்த வரலாற்று பிதாமகன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினுடைய முன்னாள் இயக்குனர் தொல்லியல் பேரறிஞர் மரியாதைக்குரிய திரு நடன காசிநாதன் அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய இந்த ஆய்வு மையத்தினுடைய நிறுவனர் முனைவர் திரு அமுல்ராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு தங்கமணி அவர்களே, நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற படைவேடு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களிலே இருந்து வருகை தந்திருக்கிற கிராமங்களுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே கனத்த இதயத்தோடு வரவேற்று மறைந்த ஒரு மாமேதைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் உயிரோடு இருந்த காலத்திலே ஆற்றிய பணிகளை, அவர் ஆற்றிய தொண்டுகளை நம்முடைய சம்புவராயர் ஆய்வு மையத்தின் சார்பில் அனைவருக்கும் கோடிட்டு காட்டி மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய புகழை நாட்டு மக்களுக்கு பரப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயும் அவரால் எழுதப்பட்ட புத்தகங்கள், அவரால் கண்டறியப்பட்ட கல்வெட்டுகள், அவரால் உருவாக்கப்பட்ட பல்வேறு தொல்லியல் நிகழ்வுகள் முதலியவற்றை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே பட்டியலிட்டார்கள். மறைந்த மரியாதைக்குரிய திரு நடன காசிநாதன் அவர்கள் 1984 ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த பொழுது நம்முடைய மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் நம்முடைய மக்களுடைய மனதிலே நீக்கமற இடம்பெற்றிருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே தஞ்சையை ஆண்ட மாமன்னன், இன்றைக்கு உலகமெல்லாம் தமிழகத்துடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை, சதய விழாவை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அனுமதியோடு மிக சிறப்பான முறையிலே நடத்தி காட்டியவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு நடன காசிநாதன் அவர்கள். அதற்கு பின்பு மாட்சிமை மிகுந்த நம்முடைய இதய தெய்வம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்திய துணைக்கண்டத்திலே 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டி இன்றைக்கும் நம்முடைய உள்ளங்களிலேயும் இல்லங்களிலேயும் நீக்கமற நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தஞ்சை மாநகரிலே 8வது உலக தமிழ் மாநாட்டை மிக சிறப்பான முறையிலே நடத்தினார்கள். அந்த உலக தமிழ் மாநாடு 8வது உலக தமிழ் மாநாடு நடந்த பொழுது அதனை முன்னின்று நடத்தி காட்டியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக அரசினுடைய முன்னாள் தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் மறைந்த திரு நடன காசிநாதன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர்களாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களோடு நெருங்கிய நட்போடு பழகி அவருடைய அன்பை பெற்று பல்வேறு பணிகளை அவருடைய பாராட்டுதல்களோடு செயல்படுத்தியவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு நடன காசிநாதன் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொல்லியல் ஆய்வு, கல்வெட்டியல் ஆய்வு, நாணயவியல் ஆய்வு, செப்பேடுகள் ஆய்வு, வரலாற்றியல் ஆய்வு, சோடியல் ஆய்வு என பல்வேறு களங்களில் அரிய கண்டுபிடிப்புகளை உலகறிய செய்தவர் மறைந்த மரியாதைக்குரிய திரு நடன காசிராஜன் அவர்கள். இவர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் தொப்புளிக்குப்பம் என்ற கிராமத்தில் திரு நடன சபாபதி திருமதி ருக்மணி அம்மையார் ஆகியோர்களுக்கு மகனாக
1/10/1940 ஆண்டில் நடன காசிநாதன் அவர்கள் பிறந்தார்கள். 1963 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்று இளங்கலை பட்டமும் 1965 சென்னை பல்கலைக்கழகத்தில் தொன்மை வரலாறு மற்றும் தொல்லியல் முதுகலை பட்டமும் பெற்றவர். 1967 ஆண்டு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் கல்வெட்டு ஆய்வாளராக பணியில் சேர்ந்து சிறப்பான முறையிலே பணியாற்றி 1981 ஆண்டு துணை இயக்குநராகவும் தொடர்ந்து 1989 இயக்குநராகவும் பதவி பெற்று சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இயக்குநராக பணியாற்றிய காலங்களில் அரிய கண்டுபிடிப்புகளையும் அரிய செயல் திட்டங்களையும் நிகழ்த்தி காட்டியவர். வெளி உலகிற்கு வராமல் மறைந்து கிடந்த பல வரலாற்று உண்மைகளை தனது நுட்பமான அறிவால் கண்டறிந்து வெளிக்கொண்டு வந்தவர். பல்வேறு சிறப்பான நிலைகளை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து காட்டியவர். தஞ்சை மாவட்டம் பூம்புகாரில் கடல் அகழாய்வை மேற்கொண்டு கடலிலும் கிமு 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 5 கட்டிட அமைப்புகளை கண்டுபிடித்தும் கிபி 13ஆம் நூற்றாண்டில் சிதைந்த கப்பல் ஒன்றை கண்டுபிடித்தும் பல்வேறு ஆய்வகங்களை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய மறைந்த நம்முடைய திரு நடன காசிநாதன் அவர்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொல்லியல் துறை மூலமாக அகழாய்வு பணிகளை மேற்கொண்டு தமிழர் வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நடந்த கருத்து அரங்குகளில் கலந்து கொண்டு தனது ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டவர். வரலாற்று தொல்லியல் ஆய்வகம் இவரது கண்டுபிடிப்புகள் சாதனைகளை அங்கீகரித்துள்ளது. பேராசிரியர் நா. சஞ்சீவி, கல்வெட்டு பேராசிரியர் ஐராவதம் மகாதேவன், முனைவர் ஈரா நாகசாமி, சிற்பக்குரு முனைவர் வை. கணபதி சபதி ஆகியோரால் காசுநாதன் கல்வெட்டு செம்மல், தொல்லியல் அறிஞர், தமிழ் செம்மல், கட்டெழுத்து அறிஞர், வரலாற்று திலகம் போன்ற பல்வேறு பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு நடன காசிநாதன் அவர்கள். 1967 இலங்கைக்கும் 1996 அந்தமான் தீவுகளுக்கும் 1997 சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கும் கல்வி பயணம் மேற்கொண்டார். தனது ஓய்வுக்கு பின் தமிழ்நாடு தொன்மியல் ஆய்வு நிறுவனம் என்னும் ஓர் அமைப்பை உருவாக்கி அதன் வழியே தொடர்ந்து தமிழர் வரலாற்றை உலகறிய செய்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய மறைந்த திரு நடன காசிநாதன் அவர்கள். ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டவர். இளம் ஆராய்ச்சியாளர்களை இந்த அமைப்பின் வழியாக ஊக்கப்படுத்தி உருவாக்கி வந்தவர். தமிழ் சமூகத்தின் மேன்மைக்காக தன் பணிகளுக்கு இடையே தமிழில் 57 நூல்கள், ஆங்கிலத்தில் 16 நூல்கள் என இதுவரை 93 நூல்களை எழுதி வெளியிட்டவர். இவரது நூல்கள் தொல்லியல் உலகில் பெரும் கவனத்தை பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆளவை உறுப்பினராகவும் நடுவண் அரசனுடைய இந்திய மொழிகள் நிறுவனத்தின் சான்றாதார வல்லுநராகவும் தமிழ்நாடு அரசு வரலாறு எழுதும் வல்லுநர் குழுவின் உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியவர். ஆய்வு மையத்தின் சார்பிலே சொல்லப்படுகின்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அத்தனை கோரிக்கைகளையும் முதலமைச்சராக அமர இருக்கிற எடப்பாடி அவர்களை எடுத்துச் சொல்லி நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உத்தரவாதத்தை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 20 தினங்களுக்கு முன்பாக இங்கே நடைபெற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது கூட இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக சம்பூராயர் மன்னனுடைய சிலை படைவீடு பகுதியிலே அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சி அமைந்தவுடன் முதல் மாதத்திலேயே அந்த மன்னருடைய சிலை, சம்பூராயருடைய சிலை இங்கே அமைக்கப்படும் என்று உத்தரவாதம் தந்தோம். அதன் அடிப்படையில் நிச்சயமாக நம்முடைய படைவீடு பகுதியில் நம்முடைய சம்பூராயருடைய சிலை நிச்சயமாக அமைக்கப்படும் என்பதையும், அவரை பற்றிய தொல்லியல் துறையின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் இங்கே கொண்டு வரப்பட்டு இங்கேயே ஒரு ஆய்வு மையம் சிறப்பான முறையிலே அரசின் சார்பிலே அமைக்கப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்ட அத்தனை நூல்களையும் தேசிய மயமாக்கப்பட்ட நூல்களாக மாற்றி
தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நூலகங்களுக்கும் அரசின் சார்பிலே அவற்றை அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.